லாஸ்ட் வீடியோவில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நவுன் ப்ரொனவுன் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் அட்ஜெக்டிவ் வேர்ப் அட்வர்ப் பற்றி பார்க்க போகிறோம். Adjectives. An adjective is a describing word. It qualifies or describing a noun. It adds to the meaning of a noun. It is a noun helper. Example: intelligent boy, brave girl, cunning fox. அட்ஜெக்டிவ்னா என்னன்னா நவுனை சிறப்புப்படுத்தி அல்லது மிகைப்படுத்தி சொல்கிறது தான் அட்ஜெக்டிவ். நவுன்னா நேமிங் வேர்டு. இது உங்களுக்கே தெரியும். இந்த உலகத்தில் எதையெல்லாம் பேர் சொல்லி அழைக்கிறோமோ அதுதான் நவுன். அட்ஜெக்டிவை நவுன் ஹெல்ப்பர்னு சொல்லுவாங்க. இப்போ பாய்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பாயோட குவாலிட்டி நமக்கு தெரியாது. இன்டெலிஜென்ட் பாய் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாயோட குவாலிட்டி நமக்கு தெரியுது. அதனால் இன்டெலிஜென்ட் அப்படின்றது அட்ஜெக்டிவ். இப்போ கேர்ள்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கேர்ளோட குவாலிட்டி நமக்கு தெரியாது. இப்போ பிரேவ் கேர்ள் அப்படின்னு சொல்லும்போது அந்த கேர்ளோட குவாலிட்டி நமக்கு தெரியுது. அதனால் பிரேவுன்றது அட்ஜெக்டிவ். இப்போ ஃபாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஃபாக்ஸோட குவாலிட்டி நமக்கு தெரியாது. கன்னிங் ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபாக்ஸோட குவாலிட்டி நமக்கு தெரியுது. அதனால் கன்னிங் அப்படின்றது அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் டிஸ்கிரைப்ஸ் கலர், ஷேப், சைஸ் அண்டு நம்பர். அட்ஜெக்டிவ் சிறப்புப்படுத்தி கலர், ஷேப்பு, சைஸ் அண்ட் நம்பரை சொல்லுது. இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அட்ஜெக்டிவ் சாங். An adjective can tell us more about a noun. Color, number, shape and size. Describe from beginning to the end. அட்ஜெக்டிவ் கலர், நம்பர், ஷேப் அண்டு சைஸை டிஸ்கிரைப் பண்ணுது. இப்போ அட்ஜெக்டிவ் கலர்ஸை டிஸ்கிரைப் பண்ணுது. இப்போ ப்ளூ ரோஸ், க்ரீன் ரோஸ், பிங்க் ரோஸ் அப்படின்றதுல ப்ளூ, க்ரீன், பிங்க் அப்படின்றது அட்ஜெக்டிவ். இப்போ அட்ஜெக்டிவ் சைஸை டிஸ்கிரைப் பண்ணுது. ஸ்மால் ரேபிட், பிக் எலிஃபண்ட், டால் ஜிராஃப். அதில் ஸ்மால், பிக், டால் அப்படின்றது அட்ஜெக்டிவ். இப்போ அட்ஜெக்டிவ்ஸ் நம்பர்ஸை டிஸ்கிரைப் பண்ணுது. 1, 2, 4 அப்படின்ற நம்பர் அட்ஜெக்டிவ். இது மாதிரி எல்லா நம்பரும் அட்ஜெக்டிவ் தான். இப்போ அட்ஜெக்டிவ் ஷேப்ஸை டிஸ்கிரைப் பண்ணுது. சர்க்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் அப்படின்னு எல்லா ஷேப்பும் அட்ஜெக்டிவ் தான். இந்த வீடியோவில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வேர்ப் பற்றி பார்க்க போகிறோம். Verb. A verb is a word which indicates an action or a state and tells us what a noun or pronoun does. Example: the cat killed a mouse. வேர்ப்னு உடனே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்னா ஆக்ஷன் வேர்ட்ஸ். இப்போ ஆக்ஷன் வேர்ட்ஸ்க்கான சம் எக்ஸாம்பிளை பாருங்கள். ஜம்ப், வாக், சிங், டான்ஸ், ஸ்லீப். இந்த வேர்ப் ஆக்ஷன் வேர்ட்ஸை மட்டும் மென்ஷன் பண்ணாமல் ஸ்டேட் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுது. ஸ்டேட்னா என்னன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். ஈ ஃபீல்ஸ் ஹங்க்ரி, அவன் பசியோடு இருக்கிறான். இந்த மாதிரி ஒரு நிலையையும் வேர்ப் மென்ஷன் பண்ணுது. அண்ட் டெல்ஸ் அஸ் வாட் எ நவுன் ஆர் ப்ரொனவுன் டஸ். இந்த சென்டென்ஸை பாருங்கள். த கேட் கில்ட் எ மவுஸ். இந்த சென்டென்ஸில் நவுன்னு இல்லைன்னா ப்ரொனவுன் என்ன செய்யுது அப்படின்றதையும் இந்த வேர்ப் சொல்லுது. த கேட் என்ன செய்யுது? கில்ட் எ மவுஸ். இங்கே கில்ட் அப்படின்றது ஆக்ஷன் வேர்டு. டெல்லிங் வேர்டு. எ வேர்ப் இஸ் எ டெல்லிங் வேர்டு. It says something about a person or thing. Example: she sings a song. வேர்பை டெல்லிங் வேர்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ஒரு சென்டென்ஸில் பர்சன் இல்லைனா திங் என்ன செய்கிறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுது. இந்த சென்டென்ஸை பாருங்கள். she sings a song. இதில் சி அப்படின்ற ப்ரொனவுன் என்ன செய்யுதுன்னா sings a song, ஒரு சாங்கை பாடுது. Verb is a doing word. A verb is a doing word also when it expresses an action. Example: Rama killed Ravana. Verb doing word அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சென்டென்ஸில் நவுன் என்ன செய்யுது அப்படின்றத டூயிங் வேர்டு மென்ஷன் பண்ணி சொல்லுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். ராமா கில்டு ராவணா.
ராமா என்ன செய்கிறான்னா கில்டிய ராவணா. இங்கே கில்டுன்றது ஆக்ஷன் வேர்டு. இப்போ சம் எக்ஸாம்பிளுக்கு ஆக்ஷன் வேர்டை பாருங்கள். ஸ்விம், ரன், டான்ஸ், ஃப்ளை. இப்போ ஆக்ஷன் வேர்ட் சென்டென்சஸை பாருங்கள். த டைகர் கில்ட் எ மவுஸ். இந்த சென்டென்ஸில் கில்ட் அப்படின்றது ஆக்ஷன் வேர்டு. சி ரோட் எ லெட்டர். இந்த சென்டென்ஸில் ரோட் அப்படின்றது ஆக்ஷன் வேர்டு. தீபிகா ஸ்ரீ ஈட்ஸ் மேங்கோஸ். இந்த சென்டென்ஸில் ஈட்ஸ் அப்படின்றது ஆக்ஷன் வேர்டு. த பாய் ப்ளே ஃபுட்பால். இந்த சென்டென்ஸில் ப்ளே அப்படின்றது ஆக்ஷன் வேர்டு. த பேர்ட் சிங்ஸ் எ செரி சாங்ஸ் எவ்ரி மார்னிங். இதில் சிங்ஸ் அப்படின்றது ஆக்ஷன் வேர்டு. இப்போ இதில் ஸ்டேட்டுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பாருங்கள். இப்போ ஸ்டேட்டிவ் அப்படின்னா என்னன்னா இட் எக்ஸ்பிளைன்ஸ் எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் பொசஷன். நம்மளோட இன்ப துன்பங்களையும் நமக்கு சொந்தமான பொருட்களையும் பற்றி சொல்கிறது தான் ஸ்டேட். ஐ ஃபீல் ஹங்க்ரி. சி இஸ் நோன் மீ ஃபார் 5 years. சி ஹேஸ் எ 3 sisters. ஐ லைக் சீஸ். இ இஸ் எ லாயர். இந்த 5 சென்டென்ஸும் ஆக்ஷனை குறிக்கிறதில்ல, நிலையை குறிக்குது. இந்த ஸ்டேட்டிவ் சென்டென்ஸ் கண்டினியூஸ் ஃபார்மில் வர்றதில்லை. Verb song. A verb is a telling word used to something, a person or thing. Action verbs are a doing word used to describe actions happening. இப்போ நாம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் அட்வர்ப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். Adverbs. An adverb is a word used to add something to the meaning of a verb. An adjective or another adverb. It is a verb helper. Example, the horse runs fast. இப்போ அட்வர்ப்ஸ்னால் என்னன்னா வேர்பை சிறப்புப்படுத்தி அல்லது மிகைப்படுத்தி சொல்கிறது தான் அட்வர்ப். இந்த அட்வர்ப் வேர்பை மட்டும் மிகைப்படுத்தி சொல்லாமல் அட்ஜெக்டிவையும் மிகைப்படுத்தி சொல்லுது, அனதர் அட்வர்பையும் மிகைப்படுத்தி சொல்லுது. இந்த அட்வர்பை நாம் வேர்ப் ஹெல்ப்பர்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், த ஹார்ஸ் ரன்ஸ் ஃபாஸ்ட். இதில் ஹார்ஸ் அப்படின்றது சப்ஜெக்ட், ரன்ஸ் அப்படின்றது வேர்ப், ஃபாஸ்ட் அப்படின்றது அட்வர்ப். இந்த ஃபாஸ்ட் அப்படின்ற அட்வர்ப் ரன்ஸ் அப்படின்ற வேர்பை சிறப்புப்படுத்தி சொல்லுது. அட்வர்ப் சாங். Adverb, adverb, adverb describe a verb. An adjective or another adverb. Adverb, adverb tells how often, when or where. அதாவது அட்வர்ப் வேர்பை சிறப்புப்படுத்தி சொல்லுது, அட்ஜெக்டிவை சிறப்புப்படுத்தி சொல்லுது, அனதர் அட்வர்பையும் சிறப்பிச்சு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் how often, when or where அப்படின்ற கொஷினுக்கு பதிலளிக்கிறதும் அட்வர்ப் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேர்பை சிறப்பிக்கிறது. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். ராஜா ரைட்ஸ் கிளியர்லி. ராஜா அப்படின்றது சப்ஜெக்ட், ரைட்ஸ் அப்படிங்கிறது வேர்ப், கிளியர்லி அப்படிங்கிறது அட்வர்ப். இந்த கிளியர்லி அப்படின்ற அட்வர்ப் ரைட்ஸ் அப்படின்ற வேர்பை சிறப்புப்படுத்தி சொல்லுது. செகண்ட் சென்டென்ஸை பாருங்கள். மாளவிகா ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி. இதில் ஃப்ளூயன்ட்லி அப்படின்ற அட்வர்ப் ஸ்பீக்ஸ் அப்படின்ற வேர்பை சிறப்புப்படுத்தி சொல்லுது. தேர்ட் சென்டென்ஸை பாருங்கள். ஹவு மெலடியஸ்லி சி சிங்ஸ். இதில் மெலடியஸ்லி அப்படின்ற அட்வர்ப் சிங்ஸ் அப்படின்ற வேர்பை சிறப்புப்படுத்தி சொல்லுது. நெக்ஸ்ட்டு அட்ஜெக்டிவை சிறப்பிக்கிறது. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். ஈ இஸ் பர்பஸ்லி லேட். இதில் பர்பஸ்லி அப்படின்ற அட்வர்ப் லேட் அப்படின்ற அட்ஜெக்டிவை சிறப்பிக்கிறது. செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். த கப் இஸ் நியர்லி ஃபுல். இதில் நியர்லி அப்படின்ற அட்வர்ப் ஃபுல் அப்படின்ற அட்ஜெக்டிவை சிறப்பிக்கிறது. தேர்ட் சென்டென்ஸ். பார்க்கிங் டாக் செல்டம் பைட். இதில் செல்டம் அப்படின்ற அட்வர்ப் பார்க்கிங் அப்படின்ற அட்ஜெக்டிவை சிறப்புப்படுத்தி சொல்லுது. ஒரு விஷயத்தை பாருங்கள்.
மோஸ்ட்லி அட்வர்ப் ly அப்படின்னு முடியும். இதை வச்சு நாம் ஈஸியாக அட்வர்பை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அட்வர்பை சிறப்பிக்கிறது. ஃபஸ்ட்டு சென்டென்ஸை பாருங்கள். she works extremely slowly. எக்ஸ்ட்ரீம்லி அப்படின்ற அட்வர்ப் ஸ்லோலி அப்படின்ற அட்வர்பை சிறப்பிக்கிறது. செகண்ட் சென்டென்ஸை பாருங்கள். he speaks rather fast. இதில் rather அப்படின்ற அட்வர்ப் ஃபாஸ்ட் அப்படின்ற அட்வர்பை சிறப்பிக்கிறது. தேர்ட் சென்டென்ஸை பாருங்கள். ஆனந்த் ரீட்ஸ் குவைட் கிளியர்லி. இதில் குவைட் அப்படின்ற அட்வர்ப் கிளியர்லி அப்படின்ற அட்வர்பை சிறப்பித்து சொல்லுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் புதிய கிராமருடன் உங்களை சந்திக்கிறேன்.